Hi friends, in this video நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து சைடு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6 பல் பூண்டு 1/2 இன்ச் நல்லா சின்னதாக கட் பண்ணி கல் உரல்ல தனித்தனியாக நச்சு எடுத்துக்கலாம். நல்லா நச்சு எடுத்ததுக்கப்புறம் 3 ஸ்மால் டொமேட்டோஸ், பிக்காக இருந்துச்சுன்னா 2 போதும். அடுத்து தேவையான அளவு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மூணுமே ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதில் கறி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதில் பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அதுலேயே சின்ன வெங்காயம் இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு டோஸ்ட் ஆன உடனே சேர்த்துக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆன உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கண்ட்ரி சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதில் சில்லி பவுடர், மல்லித்தூள், கறி மசாலா தூள், சிக்கன் தூள் 4 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கிளறினோடனே டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கு அப்புறம் கறி லீஃப் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். தேவையான வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த ஷார்ப்பான கண்டியை விட இந்த மாதிரி ஸ்பூன் சேர்த்தா நல்லது. உடனே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நல்லா கிளறிக்கோங்க. சில்வர் கண்டி விட இந்த மாதிரி உடன் கண்டியில் செஞ்சால் தான் நல்லது. அடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 3 or 4 விசில் விட்டுக்கலாம். நாங்கள் 4 விசில் விட்டோம். நீங்கள் 3 அல்லது 4 விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை திறந்து பார்ப்போமா? வாவ், ஸ்மெல்லே ஆளை தூக்குது. டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆயிலெலாம் மேலே மேதுக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம மல்லி இலை தூவி விட்டோன்னா டிஷ் கடைசியாக ஃபினிஷ் ஆயிடும். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலை செஞ்சது எங்கள் அம்மா தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.